வணக்கம் நண்பர்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, கேட், இஎஸ்சி இந்த மாதிரி எந்த ஒரு சிவில் இன்ஜினியரிங் போட்டித் தேர்வுக்கும் தயாராகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்திருக்கிறது ஒரு சரியான இடத்துக்கு. வாங்க சென்ட்ராய்டுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி அடிப்படையிலிருந்து தெளிவா பார்க்கலாம். நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாம டிஆர்பியில முதல் ரேங்க் எடுத்த ஒருத்தரோட அனுபவத்திலிருந்து வர்றது. சோ நீங்க கத்துக்க போறது ரொம்பவும் நம்பகமான ஆத்தென்டிக்கான தகவல். தைரியமா இருக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல இந்த டாபிக் ஏன் முக்கியம்னு பார்ப்போம். அப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது 3D உலகத்துல அதோட பங்கு என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சென்ட்ராய்டு, அதோட 2D ஈக்குவலண்ட்டை பத்தி பேசுவோம். அப்புறம் எக்ஸாம்ல டைம் சேவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம சிலபஸோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு பேசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த டாபிக் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். நீங்க உங்க சிலபஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இது முதல் டாபிக்கா இருக்காது. ஆனா இது தெரியாம நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல பெண்டிங் மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட்குள்ள போகவே முடியாது. இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நம்ம முதல் விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற ஒரு விஷயம்தான். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சிஜின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 3D பொருளோட மொத்த எடையும் ஒரே ஒரு புள்ளியில செயல்படுற மாதிரி நாம எடுத்துக்கலாம். அந்த புள்ளி தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு விஷயத்துக்கு கன அளவு, நிறை, எடை இருந்தா மட்டும்தான் அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு பொருளுக்கு எடை எப்படி வருது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா அதோட எடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஸ்டீல் கியூப் எடுத்துக்கலாம். அதோட நீளம், அகலம், உயரம் எல்லாமே 1 மீட்டர்னு வச்சுப்போம். முதல் ஸ்டெப், அதுக்கு கன அளவு, அதாவது வால்யூம் இருக்கணும். இங்க அதோட வால்யூம் 1 கியூபிக் மீட்டர். ரெண்டாவது, வால்யூம் இருந்தா அதுக்கு நிறை, அதாவது மாஸ் இருக்கும். மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? வால்யூமை டென்சிட்டியால பெருக்கணும். ஸ்டீலோட டென்சிட்டி 7850, அப்போ மாஸ் 7850 கிலோகிராம். மூணாவது ஸ்டெப், மாஸ் இருந்தா புவியீர்ப்பு விசையினால அதுக்கு எடை, அதாவது வெயிட் இருக்கும். வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஜி, அதாவது 7850 9.81 பெருக்குனா நமக்கு 77,008 நியூட்டன் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ பாருங்க, இந்த 77,008 நியூட்டன் எடை இருக்கு இல்லையா, இந்த மொத்த எடையும் அந்த ஸ்டீல் கியூபோட ஒரே ஒரு புள்ளியில தான் செயல்படும். அந்த புள்ளிக்கு பேர்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சிஜி. ஓகே, இதுவரைக்கும் நாம 3D உலகத்துல இருந்தோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 3D கியூபுக்கு பதிலா ஒரு 2D ரெக்டாங்கிள், அதாவது ஒரு செவ்வகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அங்கதான் சென்ட்ராய்டு உள்ள வருது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. ஒரு 3D கியூபுக்கு வால்யூம் இருக்கு, மாஸ் இருக்கு, வெயிட் இருக்கு. அதனால அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. ஆனா ஒரு 2D செவ்வகம், அது வெறும் ஒரு பேப்பர்ல வரைகிற படம் மாதிரி. அதுக்கு வால்யூம் கிடையாது, மாஸ் கிடையாது, வெயிட்டும் கிடையாது. அப்போ அதுக்கு எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்க முடியும்? இருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தான் 2D வடிவங்களுக்கு நாம சென்ட்ராய்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சென்ட்ராய்டுனா என்னன்னா, அது ஒரு ஏரியாவோட வடிவியல் மையம், அதாவது ஜியோமெட்ரிக்கல் சென்டர். அந்த வடிவத்தோட மொத்த ஏரியாவும் ஒரே புள்ளியில குவிஞ்சிருக்கிறதா நாம எடுத்துக்கலாம். இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாயிண்ட், ஒரு பிசிக்கல் பாயிண்ட் கிடையாது. இன்னும் சிம்பிளா புரியணும்னா ஒரு மேப் எடுத்துக்கோங்க. திருச்சிராப்பள்ளி மாதிரி ஒரு பெரிய நகரத்தோட மொத்த ஏரியாவையும் மேப்ல ஒரே ஒரு புள்ளியால குறிப்பாங்க இல்லையா, அந்த புள்ளி தான் அந்த நகரத்தோட சென்ட்ராய்டு. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், சென்ட்ராய்டுன்னு 3 வார்த்தைகள்ல குழப்பம் வரலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது 3D பொருளுக்கு எடையை அடிப்படையா கொண்டது, கிராவிட்டி இருந்தா மட்டும்தான். சென்டர் ஆஃப் மாஸும் 3D பொருளுக்கு தான், ஆனா அதுக்கு கிராவிட்டி தேவையில்லை, ஸ்பேஸ்ல கூட இருக்கும். ஆனா சென்ட்ராய்டு அது 2D வடிவங்களுக்கு மட்டும்தான், அதோட அடிப்படை ஏரியா. சரி, இப்போ நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பகுதிக்கு வந்தாச்சு. எக்ஸாம்ல உங்க நேரத்தை மிச்சப்படுத்த போற ஒரு சூப்பர் முக்கியமான ட்ரிக் இது. கவனமா கேளுங்க. அந்த கோல்டன் ரூல் என்னன்னா, சென்ட்ராய்டு கண்டிப்பா அதோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அதாவது சமச்சீர் அச்சு மேல தான் இருக்கும். இதுதான் விதி. இதை மட்டும் மறக்காதீங்க. நம்ம இன்ஜினியரிங்ல அடிக்கடி பார்க்குற சில வடிவங்களுக்கு எத்தனை ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சி செக்ஷனுக்கு 1 தான் இருக்கு, அரை வட்டத்துக்கும் 1 தான், செவ்வகத்துக்கு 2 இருக்கு, சதுரத்துக்கு 4, வட்டத்துக்கு கணக்கே இல்ல, முடிவிலி. ஆனா ஜெட் செக்ஷனுக்கு 1 கூட கிடையாது. இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ட்ரிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு வடிவத்துக்கு
ஒண்ணுக்கு மேல ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்தா அதோட சென்ட்ராய்டு வேற எங்கேயும் இருக்காது, அந்த அச்சுகள் சந்திக்கிற புள்ளியில தான் இருக்கும். அவ்வளவுதான், கணக்கு போட வேண்டிய அவசியமே இல்ல. செவ்வகம், சதுரம், வட்டம் இதுக்கெல்லாம் சென்ட்ராய்டு பார்த்த உடனேயே சொல்லிடலாம். சரி, இவ்ளோ நேரம் சிலபஸ்ல நேரடியா இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பார்த்தோம்? இது எங்க நமக்கு பயன்பட போகுது? வாங்க இப்போ இதை நம்ம சிலபஸோட கனெக்ட் பண்ணுவோம், குறிப்பா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட. நீங்க பெண்டிங் டாபிக் படிக்கும்போது நியூட்ரல் ஆக்சஸ்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த முக்கியமான நியூட்ரல் ஆக்சஸ் ஒரு பீம்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க தான் விஷயமே இருக்கு. சிம்பிள் பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வேற ஒன்றும் இல்ல, அது அந்த வடிவத்தோட சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் தான். இப்ப புரியுதா சென்ட்ராய்டியா முக்கியம்னு? சென்ட்ராய்டு தெரியாம நியூட்ரல் ஆக்சிஸை கண்டுபிடிக்க முடியாது, பெண்டிங் கணக்குகளை சரியா தீர்க்கவும் முடியாது. சூப்பர்! இப்போ நீங்க ஒரு ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயத்த நல்லா கத்துக்கிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கிராக் சிவில் வித் AI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், ஸ்டடி குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயங்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. நாங்க எல்லா கமெண்ட்டையும் படிப்போம். இப்போ இந்த அடித்தளத்தை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. இத வச்சு எந்த ஒரு சிக்கலான கட்டமைப்பையும் பகுப்பாய்வு செய்ய நீங்க தயார். சொல்லுங்க, நீங்க முதல்ல எந்த கட்டமைப்பை அனலைஸ் பண்ண போறீங்க?